இப்போ எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு பணம் செட்டில்மெண்ட் நடந்த பிறகு தான் அந்த கொலை நடந்திருக்குது அப்படின்றாங்க. பணத்தை யாரு கொடுத்தாங்க? அந்த மோட்டிவ் நோக்கி ஒன்றும் போகல. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. Used cars, used mobile மட்டும் இல்ல. இப்போ used gold WhatsAppலயே வாங்கலாம். உடனே கால் பண்ணுங்க. Rate 4 Goldக்கு. 4 பேர் வந்திருக்காங்க உள்ளார. யார்? பால் ஒன்று, ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, அஞ்சலை, மலர்கொடி, பசுதாமன். இது எல்லாமே போலீஸ் தரப்புல உறுதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. கசிய விடும் தகவல் போலீஸுடைய யுக்தி அது. கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த தம்பி ஆற்காடு சுரேஷ் தம்பி டீம் சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு மலர்கொடி தூக்குனாங்களா? அது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த குரூப்ன்ற மாதிரி தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே தான் அஞ்சலை அப்படின்ற ஒரு பெரிய தாதா அவங்களுடைய டீம் இதுக்குள்ள இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு பணம் செட்டில்மெண்ட் நடந்த பிறகுதான் இந்த கொலை நடந்திருக்குது அப்படின்றாங்க. பணத்தை யாரு கொடுத்தாங்க? அந்த மோட்டிவ் நோக்கி ஒன்றும் போகல. நாகேந்திரனை நாளைக்கு கோர்ட்டில் நிறுத்துறீங்க. சிறைச்சாலைக்குள்ள வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணனா எப்படி பண்ணிருக்கேன்? செல்போன் வந்து ஒரு ஊழியர்கிட்ட இருந்து நான் பேசினதா சொல்லுங்க. ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, கைது பண்ணீங்களா? அது நீங்களா செட்டப் பண்ணியிருக்கீங்க. இவர் வந்துட்டு மருத்துவத்துக்காக மருத்துவமனைக்கு வந்ததா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கிறது வந்து ஆம்ஸ்டாங்கு போட்டுன்னு முடிவு பண்றாரு. அப்பதான் இந்த டீம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கதை ஓடுது. நம்ம சொல்ற கேள்வி இதுதான். மருத்துவமனையில் இருந்தால் திட்டமிட்டா இருந்தாருனாக்கா காவல்துறை உடன் இருந்ததுக்கு என்ன பொறுப்பு? கிட்டத்தட்ட ஒரு 215 இந்த அளவுக்கு விசாரிக்கப்பட வேண்டியவங்க ஒன்று லிஸ்ட் இருக்குதுன்றாங்க. எனக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து இறுதி கட்டம்லாம் சும்மா நீங்கள் சொல்ல முடியாது. இறுதி கட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வழக்கு மொத்தமும் கொலாப்ஸ். இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும் தமிழ். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் இந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உடையும். இதில் பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்டாங் வழக்கு குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இறுதியாக அஸ்வத்தாமன் மற்றும் அவருடைய தந்தை நாகேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடையே வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து தெளிவான விளக்கத்தை தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து கொடுப்பதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பா ஏகலைவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. நம்ம ஏற்கனவே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்தப்ப பேசியிருந்தோம். நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரியான சூழலில் வந்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அதை கடந்து பல நாட்களாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து ரவுடி தாதா நாகேந்திரன் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து க்ரைம்லாம் பார்த்துருக்கீங்க, பல ஆண்டுகள் வந்து பத்திரிகை துறையில் பணியாற்றிருக்கிறதால நாகேந்திரன் குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? இல்லை, அது வந்து தொடக்க காலம் அந்த 90களில் அந்த 91, 96 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பேர் வந்து இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வெள்ளை ரவி, சேரா கோஷ்டி, வெள்ளை ரவி இப்படி 2 கோஷ்டிகளுக்குள்ளாக மிக பெரும் ஒரு வார் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னாக்கா ஏத்திக்குப்பம் வீரமணி அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து தோட்டம் சேகர் அப்படின்றவர் பொலிட்டிக்கலாக போய் ஏடிஎம்கேக்குள்ளே பெரிய அளவில் போகிறாரு. அப்புறம் அது அவருக்கும் வீரமணிக்குமே அந்த பகுதியில் ஒரே ஏரியா, ஒரே பகுதி, ஒரே சமூகன்றதால அவர் உடனே வீரமணி முந்திக்கிட்டு தோட்டம் சேகரை போட்டுத்தரல. அது ஒரு பக்கம் அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சேரா வெள்ளை ரவி கோஷ்டிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேங் வார்ன்ற மாதிரி இந்த மும்பையில் கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி பகுதிக்கு பகுதி போய் வெட்டி ஆளுக்கு ஆள் நீங்கள் இங்கே ஒருத்தர்னா அடுத்த வாரம் அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். உச்சகட்டமாக எங்கே வந்து அப்போ நின்னதுனாக்கா நாங்கள் அப்போல்லாம் ஃபீல்டில் இருக்கிறோம். வந்த புதுசு அப்போ எழும்பூர் நீதிமன்றம் பக்கத்தில் பின்னாடியே போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வழக்குக்காக வெள்ளரவியருடைய கோஷ்டிகளை வந்து கொண்டுட்டு வராங்க. சேரா கோஷ்டின்னு நினைக்கிறேன். உள்ளே வராங்க. அந்த நீதிமன்றத்துக்குள்ளாக கூண்டு நீதிபதிக்கு எதிர்க்க கூண்டில் இருக்கும்போதே வெட்டி சரிச்சிட்டு கூட்டம் வந்து பின்தொடராமல் இருக்கிறதுக்காக ஒரு வெடிகுண்டெல்லாம் வீசிட்டு போகிறாங்க. அப்படி வந்து சினிமா பாணியில் அப்போ நடந்தது. அந்த மாதிரி நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு பாக்ஸராக இருந்து அதில் வந்து வரப்போ தான் ஒரு நண்பருடைய சேரா அந்த கோஷ்டி அவங்களுடைய நண்பருடைய சகோதரியை வந்து கிண்டல் பண்ணதாக ஒருத்தர் சொல்லி அதுக்காக போய் அடிக்க போய் அப்படி தான் அவர் மேலே வந்து அந்த தாதா பட்டம் வந்து வருது. முதல் முறையாக அப்போ தான் நண்பருக்காக தான் அவர் போகிறாங்க. தன்னுடைய நண்பருடைய சகோதரியை கிண்டல் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து புலம்புறாரு. இந்த மாதிரி இப்படிலாம் வந்து போகிறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க அக்காவா அப்படின்றப்ப தான் சர்வசாதாரணமாக போயிட்டு பண்ணுறாரு. அப்புறம் ஒரு பாரில் வந்து அது அதிமுக பிரமுகர் நடத்தின ஒரு பாருக்குள்ளே போய் நண்பர்கள்லாம் உட்காந்து இருக்கிறப்ப அங்கே ஒரு பிரச்சனை இதுவானவுடனே அதுக்கு அவர் சவால் விடுறாரு. இந்த மாதிரி அந்த அதிமுக நிர்வாகி வந்து இந்த மாதிரி இந்த தனமாக அந்த தனமானலாம் பேசுவாங்கள்ல, ஆமலை தனமாக அந்த நேருக்கு நேரவா அப்படி போய் அங்கே பண்ணிட்டு போகிறேன், இங்கே போகிறேன், நான் இந்த அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற போய் தான் அவரை வந்து துணிச்சலாக போய் அவர் இடத்துல ஆட்கள் மத்தியில் இருக்கும்போது போடுறாரு. அப்புறம் தான் பிரபலமாக வருது. அந்த 91, 96 அந்த காலகட்டம் இறுதின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சண்முகம் அதுதான் வந்து அதிமுக பிரமுகர்ன்றதால அது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அதிலிருந்து தான் அவருக்கு அந்த மாதிரி பேர்லாம் வருது. பிறகு ஒரு 6-7 பேரை பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அடுத்தவங்க வளர முடியாத அளவுக்கு தொடக்கத்திலே ஃபினிஷ் பண்ணது இவர் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே விடுதலை அதான் ஒரு பெரிய விஷயம். கடைசியாக ஒரு வழக்கில் இந்த வழக்கில் தான் மாட்டி அந்த காலகட்டத்திலே வந்து 7-8லேயே வந்து லைஃப் உள்ளே போகிறாரு. அதுலேருந்து இன்னும் உள்ளே தான் இருக்கிறார். அதாவது ஆயுள் தண்டனை ஆமாம் இருக்கிறார். ஆனாலும் வந்து சிறைச்சாலைக்குள்ளாக இருந்துட்டு எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு அடிக்கடி சொல்லி அவங்க வீட்டில் அவங்க மகன்கள் எல்லாரையும் வந்து அப்பப்போ தேடுறது போகிறது, அவங்க நண்பர்கள் எல்லாருமே தேடி தேடி வந்துட்டு எது நடந்தாலும் அது வந்து உள்ளே இருந்துட்டு நாகேந்திரன் தான் அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்னு அந்த ஏரியா முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ஆட்கள் நண்பர்கள் அந்த கோஷ்டி சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாகன்றப்ப எல்லாமே அப்படியே செதறி போனது தான் ஒரு கட்டம். ஆனாலும் அந்த பேரை வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. சில விஷயங்கள் உள்ளிருந்து திட்டமிட்டு செய்ததாக அப்பப்போ போலீஸ் தரப்பில் தான் சொல்லப்படுது. இதுதான் வந்து பழைய அந்த நாகேந்திரன் குறித்த ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இப்போ இந்த வழக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுக்கு முதல் வந்துட்டு அந்த உடனே பாலு அப்படின்றவரை வந்து அவர் வந்து ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, அவர்கள் நண்பர்களோட சேர்ந்து தான் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் கதை ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க சிசிடிவியில் எல்லாம் நேரடியாக வராங்க போகிறாங்க, அதை வச்சு உடனே இத்தனைக்கும் அவங்க போய் நேரடியாக சரண்டர் ஆகிட்டாங்க. மீதி பேர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் அங்கே தான் இருந்தது ஆற்காடு சுரேஷில் ஆம்ஸ்டாங்குக்கு நேரடி தொடர்போ மறைமுக தொடர்போ கேஸில் எதுவுமே ஒரு பேர் கிடையாது. அது செய்தது ஒரு அதிமுக பின்னணியிலேருந்து இன்னொரு கோஷ்டி அவங்களுக்குள்ள ஒரு வாரம், அதனால் பட்டினம்பாக்கத்தில் வச்சு அவர் செய்கிறாங்க. அதில் ஏன் வந்தது இப்படி இந்த மாதிரினா ஒரு அப்போ கிட்டத்தட்ட ஆற்காடு சுரேஷ் வந்து பிஎஸ்பி கூட இணைந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ பெரிய அளவில் பகல்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த பேர் வந்து ஏன் அந்த கொலைக்கு பிறகு இப்படி ஒரு கதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி ஏன் அதில் பயன்படுத்துகிறாங்க, இல்லை அவராக பயன்படுத்தினாரா, அவர் டீமை சேர்த்தாரா அப்படின்றது தான் இப்போ பேசு பொருளாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் அடுத்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு மலர்கொடி வழக்கறிஞர் அருள், ஆற்காடு சுரேஷனுடைய மச்சான் அருள், அப்புறம் பார்த்தா ஹரிகரன் ஒரு வக்கீல், இந்த டீம் வந்து என்னென்னா தோட்டம் சேகரனுடைய மனைவியாக அவங்க இருந்துகிட்ருந்துருக்குறாங்க. அதனால் பழி வாங்கிறதுக்காக வேண்டி இவங்க அவங்களுக்குள்ள ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த அம்மா அட்வொகேட் படிக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி அனுசரிச்சுட்டு வச்சுக்கிட்டு ஒரு டீம் வார் மாதிரி கேங் வார் மாதிரி உருவாகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா மேலேயும் வந்துட்டு மலர்கொடி மேலேயும் ஒரு டீம் எதிர்கோஷ்டி வந்துட்டு பாம்பெலாம் வீசினது தப்பிச்சாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஏன் இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா ஆட்களை சப்போர்ட் பண்ணாங்க, வெடிகுண்டுகளை வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சேர்க்குறாங்க. இந்த டீம் வெட்டந்து மட்டும் இல்லாமல் எதனா சிக்கலாச்சுன்னா வெடிகுண்டு வீசி கூட்டத்தை கலைக்கிறது, கிட்ட நெருங்க விடாமல் கலைக்கிறது அப்படின்றதுக்காக அந்த கையெறி குண்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நாட்டு வெடிகுண்டு. அதை வந்து சப்ளை பண்ணது மலர்கொடி, அதுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்தது. பிறகு 3வது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவை சேர்ந்த அஞ்சலைன்னு ஒரு கேரக்டர் வருது. என்னடானா ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய இந்த மாதிரி வழக்குகளில் கஞ்சா, அந்த ஏரியா முழுக்க கஞ்சா, மற்றபடி இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களில் இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வகையில் அதிமுகவில் சேர்ந்து மகளிர் அணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷ் தன்னுடைய காதலனுக்காக அவங்க ஒரு டீமை இறக்கி இதுக்குள்ளே ஒத்துழைப்புக்கு கொடுத்தாங்கன்னா அப்படி ஒரு கதை போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா 3 டீம் வந்துடுச்சு, அதுக்குள்ளார 3 கேங் வந்துடுச்சிங்களா. எல்லாமே வந்துட்டு ஆம்ஸ்டாங் வந்து போட்டு தள்ளுறதுக்காக இவங்க இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் திரும்ப அந்த 16வது நாள் நினைவு நாளாக அது எதுவோ அந்த நிகழ்ச்சியில் இதே ஆம்ஸ்டாங் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் செல்வ பெருந்தகையை அவங்களோட சேர்ந்து போயிட்டு கலந்துக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. அஸ்வத்தாமன் இப்போ அஸ்வத்தாமன் வந்துட்டு அப்போ வந்து சந்தேகத்துக்கு இல்லை, அவர் பேச்சு வந்து ஒன்று இருந்தது. என்னன்னா இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் வந்து ஏற்கனவே 2-3 விஷயம் அஸ்வத்தாமன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட்டு அதெல்லாம் நீ குறுக்க வராத அப்படின்னு ஒன்று. இந்த பொன்வண்டு நிறுவன கேஸ் அது வந்து 14 ஏக்கர் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது வந்து புறம்போக்கு அரசு இடம்ன்றதால அது வந்து தான் பேருக்கு வந்துடணும்னு அவர் ஒரு இது ஆளை வச்சு பேசுகிறாரு. அந்த இடத்த எடுத்து விற்று கொடுக்கறதுக்காக முன்னே நிற்கிறது வந்து பிஎஸ்பியினுடைய அந்த ஏரியா பகுதி ஆள். அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறப்ப அது ஒரு பெரிய தகராறாக வருது. திருவள்ளூரை சேர்ந்த சரவணன் ஒருத்தரை வந்து போட்டு தள்ளுறாங்க ஒரு குரூப்பு. இந்த கோஷ்டி ஆற்காடு தம்பி கோஷ்டி போட்டு தள்ளுறாங்க. அந்த முன்விரோதம்லாம் இருந்ததுன்றாங்க. அதை ஒட்டி இதுக்குள்ளே அஸ்வத்தாமனை கொண்டு வராங்க. அதில் இந்த விரோதம் வந்து இந்த இடம் விஷயமாக ஆம்ஸ்டாங் கிட்ட வந்தோடனே சின்ன பையனாக நடந்துக்கோ, அப்படி கண்டதுலேயும் நீங்கள் தலையிட்டுன்னு இப்படிலாம் இன்னும் வயசுலாம் இருக்குது அப்படின்னு அட்வைஸ் பண்ணதாக சொல்லி அதை வந்து தன்னுடைய தந்தைக்கிட்ட சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இது எல்லாமே போலீஸ் தரப்பில் உறுதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. கசிய விடும் தகவல் எப்போயுமே க்ரைம் பீட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரைம் பீட் ரிப்போர்ட்டர்ஸுக்கு சார் எதனா இருந்தால் சொல்லுங்களா சார் அப்படின்றப்போ 1-2
வந்துட்டு சில விஷயங்களை கசிய விடுற மாதிரி சொல்லுவாங்க. அது 2 காரணங்களுக்காக. ஒன்று வந்துட்டு உண்மையான விசாரணையினுடைய ஒரு முகம் வந்து தெரியக்கூடாதுன்னு போலீஸுடைய யுக்தி அது. அதுக்கு ஒரு கிளை கதையை வச்சுக்கிட்டு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த தம்பி ஆற்காடு சுரேஷ் தம்பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு மலர்கொடி தூக்குனாங்களா, அது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த குரூப்புன்ற மாதிரி தான் இருக்கும். இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இதை ஒட்டி எல்லாம் கதையாக பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அஞ்சலை அப்படின்ற ஒரு பெரிய தாதா, அவங்களுடைய டீம் இதுக்குள்ளே இருக்குது, பணமும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாரு, இதுதான் ஒரு கேள்வி. இதுக்குள்ளே அப்படியே தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. அப்புறம் இப்படி இருக்கிறப்ப அசுத்தாவன் பேச்சு அப்போவே அடிப்பட்டது. 2-3 விஷயங்கள். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தில் இந்த இரும்பு இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கிராப்ஸு, அது ஸ்கிராப்லாம் வந்து எடுக்கிறப்ப அதில் ஒரு மோதல் வந்தது. அதில் வழக்கும் பதிவு செய்திருக்காங்க. பதிவு செய்ய வைச்சதுக்கு காரணமும் இதே ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு கதை. அதில் நேரடியான தொடர்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து என்ன சொன்னது போலீஸ் தரப்பில், ஆம்ஸ்ட்ராங் வந்து பழைய இதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குனாக்கா அப்படி வந்து நிறைய கதைகள் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் மாணவர்களுக்குள்ள மோதல் வந்ததில் இன அடிப்படையில் போய் நின்று அதில் கூட நிற்கிறாரு. அதன் மேலே ஒரு வழக்கு வருது. அதுலேருந்து வெளியே வராரு, முடிஞ்சிச்சு, விடுதலை. ஒரு எந்த விதமான ஒரு பெரிய கிரிமினல் இதுவும் இல்லாத ஒருத்தர் மேலே தாதா வழக்கு, தாதா அப்படின்ற மாதிரி இப்படியான ஒரு கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாகவே. என்னென்னா இதெல்லாம் வந்து கூட ஒரு காரணங்களாக சேர்க்கறது. இப்படி எடுக்கிற அந்த காரணத்தோட அந்த சம்மந்தப்பட்ட நபர் இப்படியான நபர் அப்படின்னு காட்டுறதுக்காக அவரும் அந்த மாதிரி ஆளு தான் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. பொதுவாக பாலிட்டிஷியன்கிட்ட 1000 பஞ்சாயத்து இன்றைக்கும் ஆளுங்கட்சியில் எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் தாதாக்கள் லைஃப்பில் இருந்துட்டு வந்து இன்றைக்கி பெரிய பாலிட்டிஷியனாக உள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் பாதிக்கப்பட்டவங்க அவர்கிட்ட போயிருக்கலாம். அப்படி தான் வந்தது ஆருத்ரா கதையும் ஒன்று வந்தது. ஆருத்ரா தான் மிகப்பெரிய அளவில் நிதியை வந்து பண்ணி இது மாதிரி செய்ததாக அப்படின்னு. இப்போ அந்த கதையை ஆருத்ரா பற்றி யாருமே பேசுறதில்லை. அசுத்தாமனில் வந்து நிற்கிது முன்விரோதன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவருடைய தந்தையார் நாகேந்திரன்னு கூட எடுத்து கஸ்டடியில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்ல வராங்க. உண்மையிலே சொல்ல போனாக்கா இது ஒரு 14 ஏக்கர் நிலம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 கோடிக்குள்ளே தான் இருக்கும். அந்த 20 கோடிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளணுன்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஸ்கிராப் விஷயத்தில் என்ன அதிகமாக போனால் அது ஒரு 100 கோடியில் 50 கோடியில் டேர்ன் ஓவர் தான் இருந்தாலும் கூட ஒரு நபர் மட்டுமே அதில் லாபத்தை எடுத்துன்னு போக முடியும். அங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் கொடுக்கணும். லோக்கலில் இருக்கிற ஏரியா பாலிட்டிஷியனை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸினுடைய பெரிய தலைங்களுக்கு நீங்கள் பங்கு போகணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் ஃப்ரீயாக பண்ண முடியும். கரெக்டுங்களா? உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் மற்ற கட்சி பிரமுகர்கள் எல்லாருக்குமே ஷேர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த தொழிலை பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் தமிழரசன் மட்டுமே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இந்த தொழில் நீங்கள் மட்டுமே மொத்த லாபத்தையும் பாக்கெட்டில் வச்சுன்னு போகிற மாதிரிலாம் முடியவே முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ண. அந்த மாதிரி தொழிலில் இவரையும் அனுசரிச்சுக்கிட்டு இவர் கேட்டிருந்தாலும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, தலையிட்டு இருந்தாலும் கூட அனுசரிச்சுக்கிட்டு விஷயத்தை தொழிலை பண்ண தானே பார்ப்பாங்க எல்லாருமே. இப்போ அதுக்காக வந்து அந்த டீம் ஒன்று, அது அந்த தொழிலில் இருந்தது யார் உங்களுக்கு, சம்பவம் செந்தில் அப்படின்னு சொன்னாங்க. சம்பவம் செந்தில் தேடி இப்போ ஒரு பக்கம் போலீஸ் போயிட்டாங்க. முழுக்க வெளிநாட்டிலே சுற்றிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த கிழக்கு இந்திய தீவுகள்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளும் அப்புறம் இலங்கை உள்ளிட்ட இடங்களில் அப்பப்போ அங்கேருந்துக்கிட்டு தான் எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்ணுவார், பிஸ்னஸை பார்த்துன்னு இருப்பார் ஆட்கள் மூலமாக அப்படின்றாங்க. இன்னுமா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, இத்தனை நாட்கள் ஆகிட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளார. இப்போ நீங்கள் நாகேந்திரன் வந்து இன்னும் இது வரைக்கும் ஒத்துக்கிட்டதா தகவல் வந்து தெரியல. எங்களுக்கு இதுக்கும் தொடர்பில் இதில் எங்களை சம்மந்தப்படுத்தாதீங்க, எங்கள் மகனுக்கு அதுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இல்லை என்றால் இது முழுக்க எங்கே இருக்கும், பண பரிவர்த்தனை பெரிய அளவில் நடந்து தான் இதுக்குள்ளே இந்த விஷயமே நடந்திருக்குது. அப்போ அந்த பணத்தை யார் சப்ளை பண்ணியிருப்பாங்க? ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறாங்க திருவேங்கடத்தை, அவங்க அப்பா சொல்கிறார் என்கிட்ட ஒத்த பைசா இல்லை, நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டே இருங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு பணம் அதில் வந்து வாங்கின பணத்தை எங்கே கொடுத்துருப்பான்? இல்லை ஒரு வேளை வீட்டுக்கு கொடுக்கலையா? ஒரு வேளை அவங்க வந்து இது எதுக்கு இதெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு பணம் செட்டில்மெண்ட் நடந்த பிறகு தான் இந்த கொலை நடந்திருக்குது அப்படின்றாங்க. பணத்தை யார் கொடுத்தாங்க? அந்த மோட்டிவ் நோக்கி இன்னும் போகலை விசாரணை. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்படி தான் அதில் கணிக்கிறோம். அதை இந்த வழக்கு விசாரணைங்கிறது வந்து யார் அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க அதை நோக்கி நகரணும். ஆமாம், அதுதான். இப்போ இதில் வந்து பணம் இல்லாமல் முன்விரோதம் அப்படின்னு நீங்கள் ஒரு முன்விரோதம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து யார் பண்ணுவாங்கன்றது பொதுவாகவே தெரியும். இப்படி ஒரு பெரிய பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள், மிகப்பெரிய ஆள், பக்கபலம் இருக்கக்கூடிய ஆட்கள், கிட்டத்தட்ட எல்லா தாதாக்களும் எல்லாம் தெரிஞ்சு இருக்கிற நபர்களாக இருக்கிறப்போ சர்வசாதாரணமாக போட்டு தள்ளுறதுக்கான பின்னணியில் வேறு ஏதோ ஒரு பெரிய வலுவான காரணமும் நிதியும் இல்லாத ஒரு சம்பவம் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதை தான் நம்ம திரும்ப சொல்ல வரோம். விசாரணை அங்கே தான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய தொகைங்கிறது வந்து நாகேந்திரன் மூலமாக
கை மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? எப்படி நாகேந்திரனுக்கு எப்படி இருக்கும் அந்த தொகை எப்படி வரும்? நாளைக்கு நீங்கள் போடலாம் வழக்கு, நாகேந்திரனை நாளைக்கு கோர்ட்டில் நிறுத்துறீங்க, ஓகே, சிறைச்சாலைக்குள்ள வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணனா எப்படி பண்ணியிருக்கணும்? செல்ஃபோன் வந்து ஒரு ஊழியர்கிட்டேருந்து நான் பேசினதா சொல்கிறீங்க, ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, கைது பண்ணீங்களா, வழக்கில் கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? ஒரு காவலர் அவர் தான் செல்ஃபோனை கொடுத்தாரு, அது நீங்களே செட்டப் பண்ணியிருக்கிறீங்க, விசாரணையில் வரும், குறுக்கு விசாரணையில் நீங்களே செட்டப் பண்ணி நீங்களே சேர்த்துக்கிட்டு நான் எங்கே பேசுனேன், யார் செல்ஃபோன் இல்லையே, பேசுனதுக்கான ரெக்கார்டு கொண்டு வாங்க, எவிடன்ஸ் கொண்டு வாங்க, இதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற நான் எப்படி இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வராங்க, இவர் வந்துட்டு மருத்துவத்துக்காக மருத்துவமனைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கிறது வந்து ஆம்ஸ்டாங்கு போட்டுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் இந்த டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அங்கே சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கதை ஓடுது. ஆனால் போலீஸ் தரப்பில் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். கசிய விட்ட தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வச்சு போகிற வாதத்துக்கு பொதுவாக இந்த மாதிரி கைதிகளை வெளியே கொண்டு வரும்போது போலீஸ் வந்து ஒரு பேர் கூட்டமாகவே இருப்பாங்க, குறைஞ்சது 10-15 காவலர்கள் கூட இருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி பரோலில் வந்து 2-3 கைதிகளை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வெளியில் வந்து இராப்பூர் ரவிச்சந்திரனை சந்திக்க போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் இருந்தது. தெரு முழுக்க அங்கங்கே பேரிகார்டு வச்சு என்கொயரி பண்ணி தான் போய் முழுக்க செக்அப் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சி நீ பேசிட்டு வெளியே வர வரைக்கும் உன்னை சுற்றி நின்றுட்டு கேமரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் கையில் கேமரா வச்சுக்கிட்டு சிவிலில் ஒரு உளவுத்துறை அவர் வந்து செல்ஃபோனில் எடுத்துகிட்டு இருப்பார். நீங்கள் என்ன பேசுனா, என்னங்க எப்படி இருக்கீங்க, என்ன தம்பி நல்லா இருக்கிறியா, எது இருக்கிறியா, இதெல்லாம் இது உள்பட எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் வந்து உளவுத்துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் போலீஸும் சரி, அவங்க வேலை இது. அப்போ நீங்கள் அந்த மருத்துவமனையில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சந்திக்க வராங்க, இவங்கெல்லாம் மலர்கொடி வந்திருக்காங்க, அஞ்சலை வந்திருக்காங்க, ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பாலு வந்திருக்காரு, இப்படிலாம் வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மொபைல் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது நாகேந்திரன் தான்னாக்கா எப்படி இது வந்து உளவுத்துறைக்கு தெரியாமல் போச்சு? இந்த கேள்விக்கு பதில் வருது இல்லை, கேட்கணும் இல்லை சார்? நீங்கள் சொன்னீங்க இடையில 16ஆம் நாள் காரியத்துக்கு கூட அஸ்வத்தாமன் போயிட்டு வந்து பங்கெடுத்துக்கிட்டார், கிட்டத்தட்ட முன்னாடி என்ன வேலை செஞ்சாருன்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியுமே கூட அவருடைய குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கும் போயிருக்காரு. இவருடைய கொலை நடக்கும்போது அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கிறாரு. இப்படி வந்து இது ஒரு சினிமா பாணியில் வந்து ஒரு கதை சொல்லப்படுது இல்லையா? பொதுவாக வந்து சம்பவம் நடக்கும்போது வெளிநாட்டில் இருந்தது அது எல்லாமே ஒரு யுக்தி, எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியூரில் இருந்தேனாக்கா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாளைக்கு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்றது அதெல்லாம் வந்து பழைய ஸ்டைல். இது இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் இருந்தாலும் கூட உங்களுடைய செல்ஃபோன் உரையாடல்கள் ட்ராக் பண்ணுறது போகுது, சிக்னல் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, நீங்கள் யார்கிட்டலாம் பேசியிருக்கீங்க, ஏன் தொடர்ச்சியாக எத்தனை முறை பேசியிருக்கிறீங்க, அந்த நபர்கள் யார் என்னது, நீங்கள் எத்தனை சிம்மம் மாற்றினாலும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து தொழில் நுணுக்கம் வந்து அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் இந்த பிளான் போட்டு கொடுத்துட்டு வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போயிட்டாரு, அதனால் அவருக்கு தொடர்பு இருக்காது அப்படின்றதுலாம் அது பழைய கதை, அது சினிமா கதை. இப்போ வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஒரு வேளை சம்மந்தப்பட்டு இருந்தால் இதெல்லாம் கட்டாயம் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வந்து ஏன் கைது செய்யணும் அஸ்வத்தாமனை? அதுவும் பொலிட்டிக்கலில் திமுக கூட்டணி கூட இருக்கக்கூடிய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் துறைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சர்வசாதாரணமாக கைது பண்ணுவாங்களா? ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சந்தேகிக்க இடம் இருக்குது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆரம்பத்தில் வந்து அவர் கஸ்டடி எடுக்க போன இப்பயும் சரி, இல்லை முன்னாடி கைதுன்னு சொன்னப்பையும் சரி, எனக்கு என் பையனுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவருடைய மாவட்ட செயலாளர் பிஎஸ்பியினுடைய மாவட்ட செயலாளர் தென்னரசு வழக்குகளுமே வந்து அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவரால் வெளியில் வர முடியல. பொது மன்னிப்போட வந்து அவர் கூட வந்து யாரை வந்து கன்விக்ட் ஆக்குனாங்களோ அவர் வெளியில் வந்துட்டார், இவரால் வந்து இன்றைக்கி வரைக்கும் வெளியில் வர முடியுதுன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த தென்னரசு சம்பந்தமாகவுமே இவருக்கும் அவருக்கும் ஏதாவது முரண் இருந்திருக்குமோ, பகை முரண் இருந்திருக்குமோ? இல்லை, பிஎஸ்பி தென்னரசுன்றது வந்து அது திருவள்ளூரில் பகிரங்கமாக நடந்தது, ஒரு பெரிய அதிர்ச்சி அது. அதுக்கு அவருடைய சகோதரர் தான் பாம் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்காக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. அது அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாம் சரவணன் ஒருத்தர் அவர் பழி வாங்குறது இருக்கிறார், அவருடைய சகோதரர் அவர். இப்போ அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு முன்விரோதம் இருக்குது, அதிலிருந்து உள்ளே இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணார்ன்றதுக்கான எவிடன்ஸ்லாம் இருந்து தான் வழக்கில் சேர்த்துருந்தாங்க. அது அதனால தான் அவர் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு சில பேர் வந்து விடுவிக்கிறதுக்கான சில இதெல்லாம் சலுகையெல்லாம் கொடுக்குறப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு விடுவிக்கிறது இருந்தாக்க வேறு எந்த புதிய வழக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் நாகேந்திரன் பேரில் அந்த மாதிரி வழக்கம் ஒன்று இருந்ததால் தான் அவரால் வெளியே வர முடியல. அவர் அதே வழக்கில் சம்மந்தப்பட்ட வந்துட்டாங்க, இவரால் இன்னும் வர முடியாத காரணம் அந்த மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தாருன்னு. உள்ளே இருந்து செய்கிறதுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டு நிறைய சிறைச்சாலைகளில் உள்ளே இருந்துக்கிட்டு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பேசி தகவலை வெளியே அனுப்பி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற சிஸ்டம் வந்து இன்றைக்கும் இருக்குது. சிறைச்சாலை நம்ம தொடக்கத்துலேருந்து நான் பல முறை சொல்லிட்டேன், சிறைச்சாலை வந்து திருத்துவதற்கான இடம் தானே ஒழிய ஒரு குற்றவாளியை இன்னொரு அவதாரத்துக்கு கொண்டுட்டு போகிற இடமாக அங்கே இருக்கக்கூடாது. ஒரு சிறிய தாதாவாக போனோன்னா பெரிய தாதாவாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறது வெளியே அனுப்புறதில்லை. இன்றைக்கி பெரும்பாலும் கொலைகளில் வந்து பாருங்கள், நிறைய விஷயங்களில் தென் மாவட்டங்களில்
இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறைச்சாலைக்குள்ளே திட்டமிட்டது, சிறைச்சாலைக்குள்ளே திட்டம். இந்த டீம் எல்லாம் கேங்கெல்லாம் எங்கே சிந்திச்சேன்னா சிறைச்சாலைக்குள்ளே. எல்லாம் வேறு வேறு ஏரியா, வேறு வேறு நபர்கள், ஒரு தொடர்பு ஒன்று இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க, வந்து இந்த சம்பவத்தை செய்திருக்காங்க. காரணம் சிறைச்சாலையினுடைய அந்த நட்பு. அப்போ சிறைச்சாலை வந்து முழுக்க முழுக்க வேறு விதமான நிறைய நுணுக்கங்கள் இன்றைக்கி உள்ளே வந்துச்சு, தொழில் நுணுக்கங்கள்லாம் உள்ளே வந்திருக்குது. அதை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னாங்க. நீங்கள் ஒன்றும் பழைய மெத்தட்லேயே வச்சுட்டு இருக்கிறப்ப இன்னும் நீங்கள் அது மாதிரியான விருப்ப நிறைய இன்னும் சொல்லப்போனால் புழல் சிறையில் ஒரு பெரிய தாதா அந்த மாதிரி உள்ளே போனப்போ அதுக்கு எதிர்கோஷ்டி அங்கே தான் இருக்குது. ரொம்ப நாள் கண்காணிச்சுட்டு பார்த்து கண் எதிர்க்கவே காலை கடன் உட்காந்துட்டு செய்துட்டு இருக்கும்போது அது ஓப்பன் பிளேஸில் பாதி கட்டி இருக்கிறோம். அதை தலைமையில கள்ளத்தூக்கி போட்டு தட்டு வந்து கத்தியாக பயன்படுத்தி வச்சுருந்ததா சொல்கிறாங்க. கத்தி வச்சுருந்ததா தெரியாது, நமக்கு தெரியாது. உள்ளே இருக்கிற நடக்கிறத வெளியே சொல்கிறதான் கேட்க முடியும். கழுத்தை அறுத்து கொலை செய்கிறார். இந்த சம்பவம்லாம் உள்ளே நடக்குது. சிறைச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ஒரு தாதா இருந்துகிட்டு இருந்தாருன்னா அங்கே ஒரு பெரிய நெட்வொர்க் வந்துடும் அவருக்கு. காவலர்களில் சில பேர் சினிமாவிலலாம் பார்க்குறோம்ல, செல்ஃபோனு அவரே கொண்டு போய் கொடுப்பார். இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. வெளியில் பல பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நடந்திருக்குது. அரசியல் கைதிகள் உள்ளே போகிறப்ப கூட அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ சிறைச்சாலையை வந்து இன்னும் இறுக்கமாக இன்னும் கண்காணிப்புக்குள்ளாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்துட்டு பத்திரிக்கையாளர் கைது செய்யப்பட்டு பார்க்க போகிறப்ப இந்த பக்கமும் அந்த பக்கம் நடுவில் கம்பி இருக்கும். இங்கே நீங்கள் அவர் இதை அழுத்திட்டு ஸ்பீக்கர் மாதிரி தான் பேசணும். அந்த பக்கம் அது ஒரு அதே மாதிரி தான். அப்போ அது வந்து ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ அந்த மாதிரி ஒரு முறையை வைங்க. நீங்கள் சந்திக்க போகிற யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, பழசு அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும். அது நாளைக்கு காவல்துறைக்கு இதுவாகும் இல்லை. அதேமாதிரி உள்ள அவர் தனிப்பட்ட முறையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நடமாடுறாரா இல்லையான்னு கவனிச்சிருக்கணும். இதெல்லாம் போயிட்டு இப்போ இதெல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா சிறைச்சாலைக்குள்ளே திட்டமிட்டாங்க நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வழக்கு நாளைக்கு நிற்குமா இல்லையா அதான் கேள்வி. நம்ம அதை தான் சொல்ல வரோம். இவர் இதில் சம்மந்தப்பட்டாரா இல்லையா, சந்தேகப்படாமல் இல்லை காரணங்கள் இல்லாமல் காவல்துறை இவங்களை தூக்கி இருக்குதா அப்படின்னு நம்ம அது போகலை. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கிறதுக்கு காவல்துறை எடுத்திருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, வரட்டும். குற்றம் செய்தவர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. அதை இன்னும் நிறைய எவிடன்ஸ்லாம் இருந்துட்டு நிறைய தகவல்கள்லாம் திரட்டி தொடர்ச்சியாக விசாரிக்கும் போது தகவல் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதுக்கு மைய காரணம்லாம் ஒன்று இருக்குது இல்லை. இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு நாளைக்கு வழக்குன்னு போகிறப்ப ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளர்கிட்ட உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 23 பேரில் அதிகபட்சம் போனால் ஒரு 2-3 பேர் வந்து சிசிடிவியில் நேரடியாக இருந்த 2-3 பேர் தவிர்த்து மீதி அத்தனை பேருமே விடுதலை ஆகுவாங்க. நாளைக்கு எந்த இதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வர முடியும் ஒவ்வொருத்தராக? இல்லை கிட்டத்தட்ட இந்த மாதிரி வழக்குகளில் வந்து இவ்வளோ பேர், இத்தனை பேர், இன்றைக்கி 23 பேர் தவிர வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 215 அந்த பட்டியல் அந்த அளவுக்கு விசாரிக்கப்பட வேண்டியவங்க ஒன்று லிஸ்ட்டு இருக்குதுன்றாங்க. இல்லை இன்னும் வழக்கறிஞர்கள் ஒரு தொகையாக கொஞ்சம் பேர் இருக்கிறதா சொல்ல வராங்க. இன்னும் நிறைய பிரபலமான வழக்கறிஞர்கள் கூட இதில் விசாரிக்கப்படலாம். இவங்களாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வரல. இவங்களுடைய தொடர்பில் ஏதோ தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் முன்னாடி பெயில் எடுத்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தகவல் வந்திருக்கும். இப்படிலாம் பல விஷயங்களுக்காக வேண்டி இப்படிலாம் விசாரிக்க வராங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் நாகேந்திரன்றது முக்கியமாக பேசுபொருளாக வாங்கியிருக்கு. என்னென்னா இத்தனை முதல்ல மலர்கொடியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அஞ்சலை பற்றி அஞ்சலை தான் காரணம்னு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது தெரியும்ல உங்களுக்கு. மலர்கொடி தான் காரணம், மலர்கொடி தான் அவருடைய கணவர் தோட்டம் சேகருக்கு போட்ட அந்த டீமுக்கு மறைமுகமாக ஆம்ஸ்ட்ராங் வந்து இருந்தார், ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அவங்க ஆட்களை. அந்த கோபத்தில் இந்த விஷயத்தில் ஆட்களை அனுப்பி கூட பயன்படுத்துறதுக்கு இதுவும் பிளானில் இருந்துச்சுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. 2 காரணம் வந்துட்டு இருந்தது. இப்போ அசூத்தாமனில் வந்து நிற்குது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது நாகேந்திரன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பண்ணார். அசூத்தாமன் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணார். அதனால தான் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். இப்படின்னு ஒரு விஷயம் ஒரு செட்டப்புக்கு கொண்டுட்டு வராங்க. நம்ம சொல்கிற கேள்வி இதுதான், மருத்துவமனையில் இருந்தால் திட்டமிட்டாக இருந்தாருனாக்கா காவல்துறை உடன் இருந்ததுக்கு என்ன பொறுப்பு? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து திட்டமிட்டார்னா அது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க? சிறைச்சாலைக்குள்ளே ஃபோன் நடமாட்டமும் திட்டமிடுறதுக்கான கம்யூனிகேஷன் எல்லாமே போக்குவரத்து எல்லாமே இருந்ததா போனதா? எப்படி இருந்தாலும் மகனோ யாரோ ஒருத்தர் போய் பேசும்போது அங்கே நாங்கள் வந்து நிறைய கைதியை பார்த்து சிறையில் பேசியிருக்கிறோம். போயிருக்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் தான் உட்காந்துக்கிறீங்க. தனிப்பட்ட முக்கியமான கைதிகளுக்கெல்லாம் தனியாக ஒரு அறையில் இந்த மாதிரி இருக்கிறப்ப கேமரா அங்கே இருக்கும், சிசிடிவி கேமரா. அதை தவிர்த்து ஒரு ஆய்வாளரும் 2 காவலர்களும் இருப்பாங்க. இவங்க வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசணும். இந்த பக்கம் என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுருப்பார். ஒரு ஆய்வாளர் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துருப்பார். அவர் வாட்டுன்னு உட்காந்து இப்படியே இருப்பார், கண்ணை மூடின மாதிரியே தான் உட்காந்துருப்பார். இப்படி தான் நடக்கும் சந்திப்பு. அப்புறம் எப்படி தகவல் பரிமாற்றம் நடந்தது? ஓகே சார், இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை இருக்குல்ல, நிறைய பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இல்லையா? எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது.
இவரோட இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் இவங்க தான் அது காரணம் இவங்க தான் அது காரணம் அப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். கடைசியாக இப்போ நாகேந்திரனில் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அப்போ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் வந்து அதுதான் நாம் கேட்குற கேள்வி. தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிறது என்னென்னா, ஏதோ ஒரு இன்னும் பவர்ஃபுல் இடம் ஒன்று இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக தமிழரசனை எனக்கு பிடிக்கல, நான் நேரடியாக உங்களை நான் பண்ண முடியாது. உங்கள் ஊரில் நீங்கள் ஏதோ ஒரு தகராறு பண்ணிட்டு ஒருத்தன் பகையாக வச்சுருப்பீங்க, அங்காளி பங்காளி யாரோ ஒருத்தன், அவனை நான் ஏவி விட்டுட்டு அவனுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் அவனை எடுத்துகிட்டு மறைமுகமாக வேற ஒரு ஆள் மூலமாக பேசி அவனை உசுப்பேற்றி விட்டு அவன் மூலமாக அவனை நான் பழி தீர்த்துப்பேன். அதான் நடக்கும். நேரடியாக உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இப்படி தான் நடக்கும். அந்த வகையில் தான் இவ்வளோ டீம் ஆர்கனைஸ் ஆகிருக்கு, இவ்வளோ டீம் பேசி இருக்குது. காவல்துறைகள் உளவுத்துறைக்கு தெரியாதா? இதுதான் நான் கேட்குற கேள்வி. அடிப்படை கேள்வி இங்கே தான் இருக்குது. நம்ம வெளிப்படையாக பேசுவோம். இதில் நீங்கள் மூடி எந்த அரசியல் பார்த்தாலும் நாளைக்கு அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வர்றது நாளைக்கு எனக்கும் வரும். புரியுதில்லை? இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் இன்னும் பெரிய கட்சி தலைவர் நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். அதனால் இதில் இந்த மாதிரியான பார்ஷியாலிட்டி விட்டுட்டு எப்படி இது சாத்தியப்பட்டது? எல்லாம் ஆர்கனைஸ் ஆனதெல்லாம் எப்படி இவ்வளோ தாதாக்கள் ஆர்கனைசர் ஆகிறாங்க? ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் பேசுகிறப்போ 2 தாதா கோஷ்டிகளுக்குள்ளே உடனே ஸ்மெல் பண்ணி தகவல் எப்படியோ ஸ்பை வந்துடும். அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இந்த பக்கத்துலேயும் ஆள் வச்சுருப்பாங்க, ரவுடி கும்பலத்தில், அந்த பக்கத்துலையும் போலீஸ் வச்சுருப்பாங்க. அவங்க கூட சாதாரணமாக உளவுத்துறையிலுக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவனை போட்டலான்னு இருக்கிறாங்க எங்கள் டீம் அப்படின்றதெல்லாம் வரும் தகவல், உடனே இங்கே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்படிலாம் நிறைய நடந்துருக்குது. அப்படிக்கப்போ இவ்வளோ டீமு இவ்வளோ நெட்வொர்க் சொல்கிறீங்க. 4 பேர் வந்திருக்காங்க உள்ளார. யார்? பால் ஒன்று, ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, அஞ்சலை, மலர்கொடி, பசுதாமன், நாகேந்திரன். 4 டீம் இருக்குது. இவ்வளோ டீமினுடைய மொத்த குழுவும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோவும் செய்கிற வரைக்கும் ஆனால் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட், காவல்துறையினுடைய ரிப்போர்ட் என்ன? அங்கே தான் ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல் சக்தி இதுக்குள்ளேருந்து இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது யாருன்னு தெரியல. காவல்துறை இறுக்கமாக விசாரிக்கிறது. அவங்க தொடுமா தொடாமல் விடுமா? அதான் கேள்வி. இறுதியான கேள்வி சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரும்புள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நாகேந்திரனை கைது பண்ண உடனே இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்க. இந்த விசாரணை வந்து இன்னும் ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே முடிஞ்சு அதை எட்ஜுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து இறுதி கட்டம்லாம் சும்மா நீங்கள் சொல்ல முடியாது. இறுதி கட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வழக்கு மொத்தமும் கொலாப்ஸ். காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ இது என்ன இதெல்லாம் இந்த பின்னாடி நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படும் தமிழ். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் இந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உடையும். இதில் ஹெவி எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. 1 2 3 பேர் தான் எல்லாம் இருக்கும். அப்போ இதனுடைய செட்டப் எல்லாம் நீங்கள் பண்ணது என்னன்ற பெரிய கேள்வி எல்லாருக்குமே வரும். இப்போ இவங்க 2 பேரை விசாரிக்கிறதன் மூலமாக அந்த பெரும் இது இப்போ வந்து இது இறுதியாக வராது, இது வந்து இறுதி விசாரணை அல்ல அப்படின்னு எனக்கு என் உள் மனசு சொல்லுது. ஏன்னா அந்த துறைக்குள்ளே நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு இருந்தோம். விசாரணை எப்படிலாம் இருக்கும், என்ன இருக்குன்னு இன்னும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் போக்கு காட்டிட்டு இன்னொரு பெரிய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இந்த பக்கம் போக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இறுதி, இதுதான் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய டீம் ஒன்று தூக்குவாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே தான் நாங்கள் மலர்கொடி என்ற கேரக்டர் ஒரு வாரம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுதான் சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலின்னு ஒன்று பெருசு யாருக்குமே தெரியாது. அந்த பக்கம் என்கொயரி போயிட்டு இருந்தது யாருக்காவது தெரியுமா? அதுதான் காவல்துறை. இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் இறுதி, இதுக்கு பிறகு ஃபைனல் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வர்றதில் எனக்கு இப்போ ஏற்புடையதில்லை. இன்னும் இதில் சில நபர்கள் இருக்கலாம், இன்னும் கைது இன்னும் தொடரலாம், விசாரணை இன்னும் வந்து நீளும் அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கிற தகவல். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தமிழ். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. யூஸ்ட் கார்ஸ், யூஸ்ட் மொபைல் மட்டும் இல்ல, இப்போ யூஸ்ட் கோல்டும் வாட்ஸ்அப்லயே வாங்கலாம். உடனே கால் பண்ணுங்க Rate 4 Goldக்கு.